இது வரைக்கும் நடந்த விவாதங்கள் அத்தனையும் பார்த்திருக்கேன். இந்த கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையில இருக்கவங்க வருவாங்க, பெரியார் இதுல இருந்து. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு அவங்க பேசுவாங்க. பேசினதுல இந்த கேள்வியெல்லாம் நீங்க எங்களை கேட்க கூடாது, கேட்டீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை எந்திரிப்பாங்க. அதையும் பார்த்தாச்சு. புரிஞ்சிருக்காங்கன்னா அப்படி இந்த உலகத்தை கடவுள் படைச்சிருந்தாலும் இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? இந்த டைனோசரை பத்தி இந்த குரான்ல சொல்லியிருக்கிறதா எனக்கு தெரியல, நானும் குரான் வச்சிருக்கேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் அதற்குரிய காரண காரியங்களை தத்துவங்களை சொல்லி இன்னென்ன காரணத்தினால் கடவுள் இல்ல என்று சொல்லணும், அல்ல இன்னென்ன காரணத்தினால் கடவுள் இருக்கிறார் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லணும். இப்ப கடவுள் இல்லை என்று சொன்னாங்களே, அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தா கடவுள் இல்லைங்கிற மாதிரியா இருந்தது. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் நினைஞ்சாங்க கல்லுக்கு அதே மாதிரி சிலையை வைத்தார்கள், அதே மாதிரி மாலை வைத்தார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? சொல்றது ஐயா சொல்ல குரங்குல இருந்து மனுஷன் இல்ல, குரங்குகளோட டிசெண்டன்ஸ் தான் வந்திருக்கும். குரங்குகள் நம்ம கசின் பிரதர்ஸ். குரங்குல இருந்து நேரடியா மனுஷன் வர்றது சொல்றது பழங்காலத்து வாதம் சொல்ல ஒத்துக்கிறாங்க. பிக் பேங் தியரியை 1997ஆம் ஆண்டு ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அந்த தியரி ப்ரூவ் பண்ணார். பெருவெடிப்புக்கு தான் ஒரு காரணம் கடவுள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கடவுள் தேவையே இல்லை. சில படங்களை காட்டுறாங்க, அவளுக்கு கிராபிக்ஸ் அது குரங்குல இருந்து வந்த மாதிரி மீன் மாறுற மாதிரி காட்டுறாங்களே. நம்ம என்ன கருத்தை நினைக்கிறோமோ அது மாதிரி கிராபிக்ஸ் உண்டாக்கலாம். மனுஷன்ல இருந்து குரங்கு வர்ற மாதிரி கூட படம் போடலாம். குரங்குல இருந்து மனுஷன் வர்ற மாதிரி போடாம முதல்ல மனுஷனை போட்டு அப்புறம் அது குரங்கா மாறுற மாதிரி கிராபிக் பண்ண அப்படி போட்டு காட்டலாம். இதெல்லாம் பிரபஞ்சம் வெடிக்கிறதெல்லாம் கிராபிக் தான் உழவும். பதில் சொல்ல முடியுமா? சூன்யத்திலிருந்து இவ்வளவு பெரிய பேரண்டம் அது எப்படி வந்துச்சு? டார்வின் தத்துவம் முழுக்க முழுக்க விஞ்ஞானத்துக்கு மாற்றமான பொய்களின் மீது நிறுவப்பட்ட ஒரு தத்துவம். கல்யாணம் என்பதையே சட்டவிரோதமாக ஆக்க வேண்டும். கல்யாணம்னாலே கிரிமினல் குற்றம், தூக்கி உள்ள போடுங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும். நீங்க படிச்சதெல்லாம் உண்மைதான், அதை நான் மறுக்கவே இல்லை. இந்த உரிமை ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கும் வரணும்னா என்ன பண்ண, திருமணத்தை தடை செய்யணும். கர்ப்பப்பைய அறுக்கணும்னாரு, கர்ப்பப்பைய ஆபரேஷன் பண்ணி நீக்கிடுனாரு. அதை என்னமோ தோழர் படிக்கல, அதுல இல்லையா என்னமோ தெரியல. கர்ப்பப்பை இருக்கிறதுனால தான் நீ அடிமையா இருக்கிற. பொங்கல் எதுக்காக கொண்டாடுறான்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இன்னைக்கு மைக்கிட்ட உட்காந்து நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்கன்னா பின்னாடி யார் இருக்கா? உழவன் தான் இருக்கான். ஏதாவது ஒரு மாடு இவர்கிட்ட என்னைய நீ பாராட்டு, எனக்கு ஒரு மாட்டு பொங்கல் கொண்டாடுன்னு ஏதாவது ஒரு மாடு கேட்டுச்சா? இதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறீங்களே, பகுத்தறிவு பூர்வமாக இந்த பாராட்டு என்பது அந்த மாட்டுக்காவது தெரியுமா? ஒருத்தன் பண்டிகையை எதிர்ப்பதாக இருந்தால் அதுல பகுத்தறிவு இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அவன் தான் பகுத்தறிவுவாதி. இவர் என்ன செய்யறாருன்னா, பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் பொங்கல் பண்டிகையை ஆதரிக்கிறேன், சாராயம் குடிக்க கூடாது. சாராயத்தை விக்கிறவன் யாரு? பார்ப்பனன். பார்ப்பனன் ஒரு சாராயத்தை விக்கிறான்னா நீயும் சாராயம் கொடுக்க வேண்டும் என்றால் தமிழன் காட்சிகின்ற கள்ளச்சாராயத்தை நீ குடி, தமிழனுடைய அந்த சாராய கல்ல போய் நீ குடின்னு ஒருவர் சொன்னால் அது எந்த பகுத்தறிவாக இருக்குமோ அந்த மாதிரியான கடும் பயங்கரமான ஒரு பகுத்தறிவு தத்துவத்தை இவர் உதிக்கின்றார். அன்பான வேண்டுகோள், விவாதம் பண்றதுன்னா நாங்க மேற்கொண்டு பேச தயார், விதண்டாவாதம் பண்றதுன்னா நாங்க விலகி போக தயார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாப்பா சாராயம் வித்தா அதை வாங்கக்கூடாது, தமிழன் கள்ள சாராயம் காய்ச்சினா அதை வாங்கி குடிக்கலாங்கிற உதாரணம் நீங்க சொன்னீங்கன்னா அது தயவு செய்து காலையில ஐயா சொன்னாரு, கிண்டலா பேசாதீங்க நக்கலா பேசாதீங்கன்னு பக்கத்துல உட்காந்து சொன்னாரு. அது அவர் என்ன லந்து பண்ணிட்டாரு, தலைப்புக்கு அப்புறமா வெளியே என்ன போயிட்டாரு. அதாவது பதில் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது. நல்ல நீங்க சொன்ன விதமே சரியே இல்லை. வெளிநடப்பு செய்யலாம், அது வேற. எங்க மேல பழி சுமத்திட்டு செஞ்சாது என்ன நியாயம்? பழி சுமத்துற மாதிரி நாங்க என்ன நடந்தோம்? உங்கள்ட்ட பதில் இல்லைன்னு போங்க, அது பிரச்சனை இல்ல. ஒரு டாக்டர் முதல்ல ஆரம்பத்தில் விளக்க படம் எல்லாம் கொடுப்பாரு. கரெக்டா தவ்ஹீத் ஜமாத் அப்படின்றது விஷயம் தெளிவான கேள்வியில கரெக்டா கேட்கறாங்க. குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான்னா இன்னைக்கு எத்தனை குரங்கா மாறிச்சு சொல்லு. போன வருஷம் வேணாம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை குரங்கு மாறி இருக்குன்னு சொல்லு. ஒரு 10,000 வருஷமா எத்தனை குரங்கு மாறி இருக்குன்னு சொல்லி தெளிவா கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு வரைஞ்ச படங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு டாக்டர் இன்னைக்கு சூழ்நிலையில டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டு டெவலப்டு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவர் ஸ்கேன் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு பேசுவார்னா வரைபடங்களை எடுத்துட்டு வச்சு பேசுறாரு. முதல்ல ஃபண்டமெண்டலே தப்பா இருக்கு. ஃபண்டமெண்டல் தப்பா இருக்க ஒரு விஷயத்துல கொண்டு நம்ம பாத்தீங்கன்னா தவ்ஹீத் ஜமாத்ல இருக்கவங்க டாக்டர் எல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் ரொம்ப படிப்பாளி எல்லாம் கிடையாதுங்க. தவ்ஹீத் ஜமாத் நியாயத்தை பேசுறவங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஸ்கேன் எல்லாமே எடுத்துட்டு வராங்க. பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் உள்ள டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹியூமனா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், டாட்டாய்ஸ் இருக்கட்டும்,
உயிரணுக்கள் பாத்தீங்கன்னா ஒரே அடிப்படையில தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு 3 months 6 months வெளியில ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் என்வாயரன்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது. அது மாதிரி சார் ஒரு படம் போட்டு காட்டினாரு, பாத்தீங்களா கருவறையில எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது, அது பொய். அது வரைஞ்சது. அது என்னது? அது வரைஞ்சது தவிர படம் கிடையாது. வரைஞ்சு எது வேணாலும் வரையலாம். அதை பொய்யின்றாக்கி இந்த பாடுறா இதனால கருவுல உள்ள படம், இப்ப உள்ள போய் படம் எடுத்து காட்டுறான். குரங்கு படத்தை பத்தியா, மனுஷ கருவை பத்தியா, நாய் கருவை பத்தியா படம் எடுத்து காட்டுறான். இது உண்மையா? படம் எடுத்து காட்டாத காலத்துல ஆற்றா அவர் என்னத்தை கற்பனை பண்றாரு, அப்படி வரைகிறாரு. எப்படி வரைகிறாரு? கருவுல மனுஷன் குரங்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் படத்தை வரைஞ்சி, பாத்தீங்களா எல்லாம் கருவுல ஒரே மாதிரி இருக்குது, அவர் செய்த வரைபடம் இப்படி இருக்குன்னு காட்டுறாரு. அவரு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு காட்டுறாரு. அப்ப இது பொய்ங்கிறது நிரூபிச்சுட்டாங்க. இது வரைஞ்சது. இது கருவுல இருந்து ஸ்கேன் பண்ணி எடுத்த படம் கிடையாது. ஸ்கேன், எக்ஸ்ரேஸ் இது எல்லாம் எடுத்துட்டு தெளிவா அங்க வச்சு காட்டுறாங்க. அந்த கடல் மறுப்பு கொள்கையில வந்த டாக்டர் மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அவரு விருண்டு ஓடிட்டாரு. ஏன்னா அவர் பெரிய டாக்டர். கேட்ட உடனே அவங்க உங்களுக்காக ஓடிட்டாங்க. எங்களை பார்த்து எங்க ஓடணும், நாங்களே படிக்காதவங்க, உட்காந்து 4ஆம் கிளாஸ் தானங்க படிச்சவங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. எங்க அமைப்புல இருக்கிற யாருமே படிக்கல. ரெண்டாவது நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், நான் மட்டும் என்ன படிச்சேன்னா நான் SSLC ஃபெயில்டு தாங்க. எனக்கு சத்தியத்தை பேச தெரியும், அவ்வளவுதான். இந்த மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கவங்க ஓடுறாங்க. ஒரு விஷயம். கடைசியில பார்த்தா சரி ஸ்டாண்ட்ல வர்றவங்களாவது ஒழுங்கா பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வரல, அவங்களும் ஓடி போயிட்டாங்க. கடைசியில இவர் ஒருத்தர் வந்தாரு, ஈரோட்ல இருந்து. அவர் பேரு நல்ல பேரு ஜேம்ஸ் விக்டர்னு சொல்லிட்டு வந்தாரு. அவர் ஜேம்ஸ் விக்டர் நான் என்னால சொல்ல முடியலங்க, பட் ஆனா நான் பல விஷயங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம ஆளுங்க கேட்கிற தௌஹீத் ஜமாத்துல இருந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு அப்படி இருக்குங்களா, மார்க் இல்லைங்களா, எதுல இருக்கு, என்ன கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொன்னீங்க, நான் மத்தவங்கள மாதிரி போயிட மாட்டேன், நான் வந்திருக்கேன், நான் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன், 38 வயசாகுது, 30 வருஷமா நான் அந்த பைபிள படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவரு கொஞ்ச நேரத்துல என்ன சொல்லுவாருன்னா, கடைசியா நான் ஒரு 10 வருஷமா தான் நான் இதுல ட்ரெயின்டா இருக்கேன், 10 வருஷத்துக்கு மேல எனக்கு ஒண்ணுமே, அதுக்கு முன்னாடி அப்பா சொல்ற நான் வேலைக்கு மட்டும் தான் சும்மா அப்படியே கடமைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் 6 மாசமா இதை நான் ஃபுல்லா உள்ள போய் படிக்கிறேன். படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முரண்பாடுகள்ன்ற விஷயத்த மட்டும் நான் பேச வரேன் அப்படின்னு சொன்னாரு. சரி அட்லீஸ்ட் அவராது பேசிடுவாருன்னு பார்த்தோம்னா, முரண்பாடுகள் விஷயத்துல மொத்தம் 46 முரண்பாடுகளை குறிப்பிட்டிருக்கோம். அந்த முரண்பாடுகளுக்குள்ள வர்றதுக்குள்ள இவர் முரண்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உட்கார்ந்து இருக்க எல்லாருக்குமே சிரிப்பு தான் வரும். முதல்ல சிலரோட நாங்க விவாதம் பண்ணோம். அவங்களும் இதே மாதிரி 2 நாள் விவாதம் வர்றேன்னு சொல்லி தான் கடிதம் எழுதியிருந்தாங்க. முதல் நாள்லயே கேள்விகளை கேட்ட பொழுது கடிதத்திலே இருக்கு 2 நாள் விவாதத்துக்கு வர்றோம்ன்றது இருக்கு கடிதத்திலேயே. இல்ல நாங்க 2 நாள் சொல்லலையே, ஒரு நாள் தான் சொல்லிட்டு ஒரே நாள்லயே ஆள் போயிட்டாங்க. ஆனா நீங்க 2 நாட்கள் நான் விவாதம் பண்ண தயாராக வருகின்றேன் என்று சொல்லி இப்ப வந்திருக்கிறதுலயே நீங்க 30 வருட அனுபவம் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. அதனால நான் தேர்வு செய்தது இந்த முரண்பாடு. கண்டிப்பா நான் இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லி ஆவேன் எல்லாத்துக்குமே. அப்போ இதுல ஒரு ஆபாசம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அதுல என்ன நன்மை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம குடும்பமா உட்கார்ந்து அதை படிக்க முடியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா கடவுள் என்ன நோக்கத்துக்கு இதுல அனுமதிச்சிருக்கிறார் அப்படிங்கறத பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த சந்தர்ப்பத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா நான் பதில் சொல்லுவேன். அதுல என்ன தவறுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த திருச்சபையில் சொல்லக்கூடிய என்ன சார் திருச்சபை சொன்னது பத்தி எனக்கு தெரியாது, அதை நான் படிக்கல. சரி சார், பைபிள்ல உள்ள முன்னுரை தான் நாங்க சொல்ல வந்தது கிறிஸ்துவ வரலாறு, கிறிஸ்துவ அறிஞர்களே அதைதான் சொல்றாங்க. மத்தேயு எழுதவில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. மத்தேயு எழுதப்பட்டா நம்ப படிக்கிறது, மத்தேயு எழுதவில்லைன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அதான் நாங்க படிச்சு காட்டிட்டோம். இல்ல நான் தான் சரி, இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். மத்தேயு எழுதுனது யாருன்னு கேட்டிருக்கீங்க. நான் தான் அந்த குறுகிய மனப்பான்மையோட படிச்சுட்டேன். பிரச்சனை. ஓகே, நீங்க இந்த பேக்ரவுண்ட்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னங்க நீங்க சத்தியம்னு சொல்றீங்க, இறைவதன்னு சொல்றீங்க, இதெல்லாம் உண்மைதானுங்களா? இங்க பாருங்க, இந்த மாதிரி வசனங்களை எடுத்து போடவும் கூடாதுன்னு வந்திருக்கு, இது பண்ண கூடாதுன்னு வந்திருக்கு. உங்ககிட்ட இருக்க பைபிளுக்கும் ப்ராட்டஸ்டன்ட் இருக்க பைபிளுக்கும் இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வித்தியாசங்கள் உங்க நிலைமையில இருந்து அவங்க பார்த்தாலோ, அவங்க நிலைமையில இருந்து நீங்க பார்த்தாலோ 2 பேருமே வித்தியாசப்படுறீங்களே. 2 பேரும் கேட்டு இருக்கிறது இறைவேதம் இல்ல, நீங்களே சொல்லிக்கிறீங்களே. இந்த மாதிரி எல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அவருக்கு நம்ம முரண்பாடுகள் போயிடலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முரண்பாடுகளுக்கு உள்ளயா பாக்குறாரு. ஆமா அப்படி சொல்றீங்களா, நீங்க அந்த அர்த்தத்துல புரிஞ்சு வைக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க மட்டும் இல்லைங்க, பாக்குற எல்லாருமே அந்த சீடியை பாக்குற எல்லாருமே அந்த அர்த்தத்துல தான் புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்து 2 நாள்ல வரனாரு.
ஜேம்ஸ் விக்டர் 2 நாள் நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லாம போக மாட்டேனாரு. தௌஹீத் ஜமாத் இன்ன வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா. நான் அடுத்த CD இருக்கான்னு போய் ஆர்வமா கேட்டேன் சையத் இப்ராஹிம் சார்கிட்ட. ஏங்க அவர் வந்துட்டாராங்க, அந்த CD இருக்காங்கன்னு கேட்டேன். இல்லங்க நீங்க போனோம், அதுக்கப்புறம் செல் நம்பர் கூட மாத்திட்டாரு போல இருக்கு, அதுக்கப்புறம் எடுக்கல அப்படின்ட்டாங்க. இல்ல நீங்க இருந்தா கொடுங்க, நான் வேணா பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். நம்பர் வரலைங்க. ஒரு நாள்ல ஓடுவார். ஓடுறதுக்கு முன்னாடி சாயந்தரம் அந்த அமர்வுல கேட்பாங்க, அந்த என்னங்க முதல்ல சையத் இப்ராஹிம் கேட்பாரு, என்னங்க உங்க சைட்ல இருந்து 5 பேர் வர்ற, நீங்க ஒருத்தர் கூட வரல பாருங்க, விசிட்டர்ஸ் சொல்லிட்டு அங்க உங்களுக்காக வந்து ஒரு 20 பேர் சீட்டை ஒதுக்கி இருக்கோம் அப்படிம்பாரு. இல்லங்க அவங்க எல்லாம் வந்து தௌஹீத் ஜமாத் வந்து அப்படின்ன உடனே அவங்க எல்லாம் வந்து பயப்படுறாங்க, நீயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி வேற இழுத்துறாங்க. நான் அதனாலதான் தனியா வந்தேன். தனியா வந்தவர் கண்ணியமா தான் நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம். 2வது விஷயம், ஆனா வர்றேன்னு சொல்லி முத நாள் நைட் வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்களாம் எல்லாரும் கடைசி நேரத்துல எல்லாம் சதறி ஓடி இருக்காங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மை உங்ககிட்ட இல்ல, எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் கிளம்பி அவங்க ஓடுறாங்க. அடுத்த ஒரு விஷயம் முடிஞ்சது. அடுத்தது வந்து நம்ம ஜபகுமாரன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேரை வந்து 15 பேர் கூட்டிட்டு வருவாருங்க. கூட்டிட்டு வந்து முதல் அமர்வுல வந்து உட்காருவாரு. அவருக்கு வந்த உடனே சொல்லுவாரு, புள்ள பூச்சிங்க அவங்க கிட்ட போய் நீங்க கேள்வி எல்லாம் கேட்டுட்டீங்க, நாங்க இருக்கோம், நீங்க எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பாருங்க நான் பெரிய பெரிய ஆள்லாம் கூட்டுருவேன், இருக்கிறதுல கடன் நிலையில இருக்கவன் நான் கத்துக்குட்டி, நானே உங்களுக்கு 1000 பதில சொல்லுவேன். நாங்கள் கும்பகோணத்தில் ஒரு நேருக்கு நேர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய DVD வந்து உங்களிடத்துல கொடுக்கும் பொழுதுதான் அந்த டிவிடியை நீங்க பார்த்துவிட்டு நீங்க வந்து விவரம் இல்லாத ஆள்கள்ட்ட நீங்க போய் கேள்விகள் கேட்டதுனால அவர்களால் சரியான முறையில பதிலளிக்க முடியல. தெளிவாக சொல்ல போனால் அவர்கள் புள்ள பூச்சிகளா இருந்திருக்கிறார்கள். அவரிடத்துல போய் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து எங்களிடத்துல கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க வந்து தெள்ள தெளிவாக உங்களுடைய சந்தேகங்களை ஒவ்வொன்றிற்கும் வேதகாமத்தின் அடிப்படையில பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம் என்று நீங்கள் எழுதிய கடிதத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. என் கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாரு. நான் கூட வீராவேசத்தோட ஆரம்பிக்கும் போது இது அது அப்படியே அள்ளி போடும்போது நான் நினைச்சிட்டேன், சரி ஓகே ஒருத்தர் வந்துட்டாரு கலக்கிறதுக்கு, கண்டிப்பா இவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத பாத்துருவோம். எடுத்த உடனே போட்டு உடைப்பாரு. மார்க் 16ல இருந்து 18 வரைக்கும், மார்க் 16க்கு மேல நீங்க வந்து இதெல்லாம் நம்ப வேண்டாம், இதெல்லாம் வந்து எடுத்து சேர்த்திருக்காங்க, இதுல நாங்க நம்புறது இல்ல அப்படிம்பாரு. என்னங்க நீங்க சொன்னீங்க இது இறைவாதம், ஒண்ணு செருவு கூடாது எடுக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க, அது கடைசியில பாத்தீங்கன்னா அது எல்லாமே இருக்குங்கிறீங்க அப்படிம்பாப்ல. கேள்வி கேட்டா இல்லங்க அதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டோம், நாங்க அப்போஸ்தலர் வந்து நாங்க எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்படியே பாத்தீங்கன்னா முதல் எடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே 4670 வசங்களை என்னமோ தூக்கி போட்டாங்களா இவங்க தங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது சையத் இப்ராஹிம் கேட்பாரு, என்னங்க 4600 முதல்ல வந்து ஒரு வார்த்தையில இருக்கு, நீங்க முதல்ல வந்து 155 பிழைகள் இருக்கும்பாங்க, ரொம்ப அழகா சொல்லுவாங்க, 155 பிழைகள் இருக்கும்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து 4600 வசனங்களை வந்து தூக்கி போட்டீங்க, எப்படிங்க இதெல்லாம் உங்களால முடிஞ்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஆண்டாண்ட வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட்டீங்கன்னா கடைசியில அட்டையோட சில பக்கங்கள் கூட மிஞ்சாது, அதையும் சேர்த்து தூக்கி போட வேண்டியதான். அதுக்கு ஒண்ணு ஜவகுமார் தெளிவா விளக்கம் கொடுப்பாரு, நாங்க புதுசா ஒரு அட்டையும் புதுசா ஒரு விஷயத்தையும் வந்து உருவாக்கி கொடுப்போம், இதுல பாருங்க பைபிள்ல இந்த வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொடுப்பாரு. என்னங்க நீங்க பைபிள்ல நாங்களால அட்டை இருக்குன்னு நாங்க அதை சொல்றோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னா அட்டையே இருக்காது, புது அட்டையும் புது விஷயத்தையும் வந்து உங்களுக்கு கொடுப்போங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி வந்து நம்ம இதுல வந்து பாப்பாங்க. பைபிள்ல சில வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொன்னா நல்லா இருக்கும். அது தவிர இன்னொன்னு சொன்னீங்க, சில கள்ள நோட்டு மாதிரி வாசனை மாத்தலாம் வார்த்தையெல்லாம் விட்டீங்க, அவன் கள்ள வாசனங்கள் எதுவும் உள்ள நுழைஞ்சிருச்சா அவங்க தெளிவாக சொன்னா நன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு மார்க் 16வது அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17 and 18 ரெண்டும் வந்து 5ஆம் நூற்றாண்டுக்கு அதுக்கப்புறம் உள்ள மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல தான் அது இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை வசனங்கள் சொல்லிட்டு துல்லியமா சொல்ல முடியுமா? இருக்கு, அது ஒரு லிஸ்ட் இருக்கு, அது நான் இன்னைக்கு கொண்டு வரல. சும்மா ஆக்சுவலி ஒரு 2000-2500 வசனங்கள் இருக்குமா? அவ்வளவுதான். சரி, எவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு 112 கிட்ட இருக்குன்னு நினைக்க முடியும். இல்ல அதை நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டதுனால நாங்க என்ன செய்யணும்னு தெரியாம முடிக்கிறோம். நாங்க கடவுளுடைய வார்த்தையில நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க, அதுல கடவுள் வார்த்தை இல்லாததெல்லாம் இருக்குது நீங்களே சொல்லிட்டீங்க. கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். கருத்து மாற்றத்தை வச்சும் அங்க என்ன பண்ணிருக்கு, இந்த வேர்டுக்கு பதில் அந்த வேர்டு வச்சிருக்கிறதாகவும் அதுல அப்படி பண்ணப்படுகிறீங்க. உங்க பட்டியல கொடுங்க, 112 என்னென்ன இருக்குது, இதுல என்னென்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு வரும் பொழுது சரி ரைட்டு, இது இல்லாம எங்களுடைய ஒரு 900 கேள்வி இருக்குன்னு வைங்க, 112 கழிச்சுட்டு பாக்கி 800 சொச்சம் கேள்வி கேட்டு போயிருவோம்.
அதுக்காக இப்படியே ஒவ்வொரு நூற்றாண்டுகளுக்கு 1000 வசனங்கள் வீதம் குறைத்து கொண்டே போனால் கடைசியில் வெறும் அட்டை மட்டும்தான் மிஞ்சும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க இப்ப 112 சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி 4370 அவர்கள் நீக்கி விட்டார்கள். அப்படின்னும் பொழுது நீக்கம் என்பது உறுதியாகிவிட்டதா இல்லையா? உறுதியாகிவிட்டது. உறுதியாயிருச்சு. கண்டிப்பா உறுதியாகிவிட்டது. எல்லாமே இன்னைக்கு வெறும் அட்டை மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது சரியான ஒரு வாதம் அல்ல. அட்டையோடு சில தாள்களையும் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதனால சேர்த்துங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இன்னும் எல்லா காரியங்களையும் மூளைப்பதில இன்னைக்கு நாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் இன்னைக்கும் உட்காந்து இதை இன்னும் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னும் இதுல இருக்கிற அந்த பிழைகள் எல்லாம் நீங்க எப்படி கொடுக்க முடியும்ன்றதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே இந்த காரியங்கள் அடிப்படையில் வச்சு இன்னும் வரக்கூடிய காலங்களில் அட்டை மட்டும் இல்ல, அப்படி அட்டை மட்டும் கிடைக்காம போறது இல்ல, தெளிவான அட்டையோடு தெளிவான கருத்துக்களோடு தேவையில்லாத காரியங்களை நீக்கி தேவன் நிச்சயமாக நம்முடைய கையில கொடுப்பாருன்றது நம்முடைய நம்பிக்கை. நம்ம ஆய்வு செய்ததுல மனித கரங்கள் கடவுளுடைய வார்த்தையில் விளையாடி இருக்குது. இது இப்ப நம்ம 2 பேருடைய கருத்துக்களை கிடைச்சதானே ஏவா செய்த தவறுக்காக அவருக்கு பின் வரக்கூடிய பெண்கள் அனைவரும் கர்ப்ப வேதனையை உணர்வார்கள். இது ஒரு பெண் செய்ததற்காக துவக்க நம்முடைய தாயாக இருந்த ஏவாள் செய்த தவறுக்காக பின் தொடர்ந்து வரக்கூடிய அவருடைய சந்ததிகள் ஏன் தண்டிக்கப்படணும்? பாத்தீங்களா, இப்ப நீங்களே மாத்தி மாத்தி முரண்பட்டு பேசுனதுல நீங்க என்ன பேசுனீங்க உங்களுக்கே மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப ஊனமா இருக்கிறவெல்லாம் என்னுடைய சபைக்கு அப்பத்தை படைக்க கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாருனாக்கா அந்த கடவுள் எப்படி ஒரு உண்மையான ஒரு கடவுளா இருக்க முடியும்? அந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தையா எப்படி இருக்க முடியும்? தேவனுடைய திட்டம் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. அது சொல்லாக்கமான அர்த்தம் இல்ல அப்படின்றது தெளிவா விளக்காச்சு. நீங்க நல்ல வேதாகமம் படிச்சிருக்கீங்க. எதுக்காக படிச்சிருக்கீங்கன்னா குற்றம் கண்டுபிடிக்கணும், இதை வச்சு கிறிஸ்தவங்களை வெளுத்து வாங்கணும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம ஒரு கூட்ட மக்களை நம்ம தனிப்பட்டு வித்தியாசப்படுத்தி காண்பிக்கணும்ன்றதுக்காக நீங்க செயல்படுவதாக தான் தெரிகிறது. அடுத்து கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்பீச் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்காக எல்லாத்துக்கும் உட்காந்து மற்றவங்களை தேட ஆரம்பிப்பாரு. இதை படிங்க, லூக்காவை படிங்க, நீங்க இதை படிங்க, அதை படிங்க பாரு. கடைசியா எடுத்து போடுவாங்க, உன்னத பாட்டை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னத பாட்டுல இப்படிலாம் எழுதிருக்க சார் அப்படின்னு அதை படிக்க முடியுமா சார்? அவர் என்னங்க அவர் எப்படியோப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவுக்கும் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, பின்னாடி பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி அதை படிக்க போறாங்கன்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, வேணாங்க நிப்பாட்டுங்க, முதல்ல நாங்களே படிக்கிறோம், எங்க காதை எங்களுக்கே கேட்க முடியல, முதல்ல பிள்ளைகளை விட்டு படிக்க சொல்லாதீங்க, நாங்களே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சகோதரர்களே, நாங்க கிறிஸ்துவனுடைய டிவி பிறையில அவங்களுடைய பிரச்சாரம் செய்யறதெல்லாம் பார்த்திருக்கிறோம். நேரிலும் அவங்க பேசும்போதும் பார்த்திருக்கிறோம். அவங்க இந்த வேதத்தை, இந்த பைபிளை இறைவனுடைய வேதம் என்று அவங்க உறுதியா நம்புறது, அவங்களுடைய பேசுறதுல எந்த அளவுக்கு வெளிப்படுன்னு எனக்கு தெரியும். அப்படி உணர்ச்சிகரமாக பேசுவாங்க. கர்த்தர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி பேசும்போது எங்களுக்கு இந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்புறாங்க இந்த வேதத்தை, இவ்வளவு குறைபாடு உள்ள ஒன்றை இவ்வளவு நம்புறாங்களே அப்படின்னு நாங்க ஆச்சரியப்படுவோம். இப்போ இங்க கூட நீங்க பேசும்போது அவங்க படிக்க நீங்க எடுத்து சொல்றீங்க, இயேசு கூறுகிறார், இயேசு கூறுகிறார், இப்படி ஒருத்தர் சொல்றது இன்னும் எடுத்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா படிப்பீங்க, அந்த உணர்ச்சி தழும்ப படிப்பீங்க. அதே உணர்ச்சி தழும்ப இதை நீங்கள் படிப்பீர்கள் நாங்க உங்கள்கிட்ட ஆசைப்படுறோம். அந்த வாசனை இப்படி அவர் 2 நாள்ல வந்தவர், அவரும் 2 நாள் தான். 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லங்க எனக்கு திடீர்னு ஒரு போன் வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு, அந்த மாதிரி ஆயிருச்சு, நான் உடனே கிளம்பி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஓடிடுவாரு. அது ஓடுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜபகுமார் விஷயத்துல சொல்ல வர்றது என்னன்னா, இதுல பாத்தீங்கன்னா மார்க் 16 இருந்து 18 வரைக்கும் இவங்க எழுதியிருக்காங்க, அதனால நாங்க இதை நீக்கிறோம், எழுதியிருக்காங்க இதை நாங்க நீக்கிறோம். அப்ப நீங்க இறைவனால உந்தப்பட்ட ஆவியினால இதுதான் இது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லங்க அப்படிலாம் கிடையாது, இது மனித கரங்களும் இதுல விளையாடி இருக்கு, நாங்க தெளிவா ஒத்துக்கிறோங்க. ஆனா அவர் ஒருத்தர் தாங்க ஜென்டில்மேனா தெளிவா ஒத்துக்கிட்டாரு, இதுல மனித கரங்கள் விளையாடி இருக்குன்னு சொல்லி தெளிவா ஒத்துக்கிட்டாரு அவர். இப்படி ஒவ்வொரு குரூப்பா முதல்ல பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு கொள்கை 2 நாள் உட்கார்ந்தாங்க, அவங்க ஓடல. ஆனா ஓடலன்னா எந்திரிச்சு ஆகும்னா சொல்லுவாங்க, நான் கிளம்பிடுறேன். ஆனா பரவாயில்ல உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் அனாரிய சபான்னு சொல்லிட்டு அவங்க ஓடினது, இப்படி இவங்க ஓடினது எல்லாமே பார்த்தாச்சு. ஆனா இத்தனை 5 பாதிரிமார்களுக்கும் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, பாவ மன்னிப்பு தரேன்னு வா, இந்த மாதிரிதான் நீங்க கூட்டம் சேர்க்கிறீங்க. எல்லா இடத்துலயும் பாவ மன்னிப்பு, மனிதன் பாவப்பட்டவன் தாங்க, மனிதன் ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சவன் தான். அதனால உங்ககிட்ட வரான்ற ஒரு சுயநலத்தை அவன் மனிதனுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு நீ வா நான் பாவ மன்னிப்பு கொடுக்குறேன். இவர் யாருங்க எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கறது? இவருக்கே மன்னிப்பு இல்ல. அது பைபிள்ல தெளிவா எழுதிருக்கு. இயேசுகிட்ட போய் சொல்றாங்க, உன்னுடைய வலது தொடையில் என்னுடைய மகனையும் இன்னொரு தொடையில் இன்னொரு மகனையும் சொல்லி நீ வச்சுக்குங்க சொர்க்கத்துல அப்படின்றாங்க. அதுல இயேசு தெளிவா சொல்றாரு,
நீங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல பிதா ஒருவர் தான் முடிவு பண்ணணும், என் வலது தொடையில யார் உட்காரணும், இடது தொடையில யார் உட்காரணும்னு சொல்லிட்டு பிதா தான் முடிவு பண்ணணும் அப்படின்றத அவர் தெளிவா சொல்றாரு. இப்படி இருக்கும்போது அவ்வளவு ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லாம மக்களை இன்னும் வந்து மூட நம்பிக்கையிலேயே மறுபடியும் போட்டு உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை உடைச்சு சொல்ல போய் தான் எங்களை மாதிரியான நானும் கருத்து செவிடர் தான், கருத்து கூடனா தான் இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்களை உடைச்சு சொல்லும் போதுதான் தௌஹீத் ஜமாத் அப்படின்ற ஒரு இது அமைப்பு மேல வந்து எனக்கு மரியாதையும் இது வந்து கூடுறதுக்கு காரணம். இந்த மாதிரி விஷயங்களை முஸ்லிம் மக்களாகிய நீங்க எங்களை மாதிரி தேடுதல் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், கடைநிலையில இருக்க மக்களுக்கு கூட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி சீடிக்கெல்லாம் நீங்க கொண்டு போய் அவங்களுக்கு போட்டு காட்டினீங்கன்னா அவங்க என்னவோ நினைச்சிட்டாங்க பைபிள்ன்றது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அது பெரிய விஷயம், இறைவேதம் இருக்கு இல்ல அப்படின்றத அவங்க வாயிலேயே நம்ம சொல்ல வச்சத அதெல்லாம் கொண்டு போய் காட்டினீங்கன்னா ஏதோ இறைவன் நாடினதுனால நான் உள்ள வந்துட்டேன். இன்னும் நிறைய பேர் இறைவனை நாடி உட்கார்ந்து இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் வைக்குமாற, அதாவது நம்ம முஸ்லிம் சமுதாயத்திற்கு நான் வந்து ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இவர் எப்படி இந்த டிவிடிக்கள், சிடிக்கள், புத்தகங்களை பார்த்து இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் உள்ள நுழைந்தாரோ, தனக்கு கிடைத்த இந்த மார்க்கம் இன்ன பிற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்று சாமானிய மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் கொண்டு போய் இது போன்ற இஸ்லாத்தினுடைய பிரச்சாரங்கள் சென்றடைய வேண்டும். துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும், டிவிடிக்கள் மூலமாகவும், புத்தகங்கள் மூலமாகவும் நீங்க வந்து கொண்டு போய் சேருங்க. என்னைய மாதிரி எவ்வளவு பேரோ தெரிய இறை தேடுதலில் இருக்கின்றார்கள், இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றார்கள். அத்தகையவர்களுக்கு இந்த செய்தியை, இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேருங்க அப்படின்றத அவர் கோரிக்கையாக வைக்கின்றார். இந்த கோரிக்கையை கவனத்தில் கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவில உள்ளதை உள்ளபடி கொண்டு போய் சேர்ப்போமேயானால் மக்கள் சாரி சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைதி புரட்சி இந்த தமிழகத்தில் ஏற்படாது வழிவகுக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் வந்து சரண்யா. இப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு சாரான்னு சொல்லிட்டு இறைவன் அருளால மாறி இருக்கேன். இந்த குரானை நான் ஏன் படிக்கலன்னா காரணம் வந்து முஸ்லிம் சகோதரர்கள் தான். இன்னைக்கு அதே முஸ்லிம் சகோதரர்களாலதான் நான் இன்னைக்கு பைசலா மாறி இருக்கேன். இன்னைக்கு நான் குரானை படிக்காத காரணம் அதே முஸ்லிம் சகோதரர்கள் தான். நீ அந்த குரானை வந்து வாங்கிட்டு போய் வச்சேன்னா வீட்டுல சும்மா இருக்க கூடாது. டெய்லி ஒரு மணி நேரம் படிக்கலன்னா தரித்திரம் வந்து பிடிச்சிரும், நீ கஷ்டத்துக்கு உள்ளாக போடுவ, நீ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிடும். இப்படி எல்லாம் வந்து பயமுறுத்தி அதை கொண்டு வந்து என்ன இஸ்லாத்தை தழுவ விடாம கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷங்களா வந்து முஸ்லிம் சமூகத்தினர் தான் வந்து என்ன தடுத்து வச்சிருக்கிறது. இதுவே இதை வந்து உடைச்சது வந்து என்ன தௌஹீத் ஜமாத் தான். தான் ஏன் இஸ்லாத்தை தழுவல, அன்னை யாரு இஸ்லாத்தை தழுவ விடாம தடுத்தா அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. முஸ்லிம்கள் தான் தடுத்து இருக்கிறாங்க. குரானை படிக்கிறதுக்காக குரான் கேட்டிருக்காரு. குரானை நீ படிக்க கூடாது, குரானை நீ கொண்டு போய் படிக்காம வைத்து விட்டால் அவ்வளவுதான் உனக்கு தரித்திரியம் முடித்து விடும் என்று சொல்லி பயமுறுத்தி இருக்கிறாங்க. இது வந்து முஸ்லிம்கள் செய்யக்கூடிய வேலையா? முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படி இருந்தா எப்படி இஸ்லாத்தை தழுவி மக்கள் வருவாங்க? இப்படிப்பட்ட பேரு தாங்கி முஸ்லிம்கள் சிந்திக்கணுமா இல்லையா? குரானை வந்து படிக்க விடுவேன்னா சொல்றீங்க. குரானை யாராவது ஒரு பிரமத சகோதரன் கேட்டா குரானை ஒழுவில்லாம தொடக்கூடாது, குரானை நீ படிக்க கூடாது, குரானை நீ படிச்சா குரான் உன்னை வெளியெடுத்துரும் முஸ்லிம்களே சொல்லி வைக்கிறீங்களே, அப்புறம் எப்படி அவங்க குரானை படிப்பாங்க? அப்புறம் எப்படி அவங்க இஸ்லாத்தை தள்ளி வருவாங்க? அல்ல, இந்த குரானை வந்து நீங்கள் ஆய்வு செய்வதற்கு மிக லேசாக ஆக்கி இருக்கின்றோம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர், இதை நாம் இலகுவாக ஆக்கி இருக்கிறோம், இருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். ஆனா இங்க என்ன நிலைமை? படிக்க விடாம தடுக்கின்றீர்கள். தொழுக வர அனுமதி கேட்டா ஒரு இஸ்லாத்தை தழுவாத ஆளு இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்ற நோக்கத்தோட தொழுக வர்றேன்னு சொல்லி சொன்னா அவர் தொழுக கூப்பிடுங்க, அவர் வந்து பார்க்கட்டும். பார்த்தாருனா தானே இஸ்லாத்தை தழுவாரு. நீ பள்ளிவாசலுக்குள்ளே வராதுன்னு ஆளை விரட்டி விட்டுருது. இப்படி விரட்டி விட்டா எப்படி இஸ்லாத்தை தழுவாங்க? 10 வருஷம் வர தாமதமானதுக்கு முஸ்லிம்கள் தான் காரணம் என்று பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கின்றாரே, பதில் சொல்லுங்க. முஸ்லிம் சமுதாயம் இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு இப்ப இஸ்லாத்தை தழுவிட்டாரு.
இடையில இஸ்லாம் தருவா மூத்தா போயிருந்தா அவரு காபீரா மரணித்த பாவத்துல உங்களுக்கு ஒரு பங்கு வருமா இல்லையா? பிற மத சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவி வருவதை நீங்க தான் அடிச்சு விரட்டக்கூடியவர்களா இருக்கின்றீர்கள். கொஞ்சம் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்திச்சு சரியான மார்க்கத்தை நம்ம தான் கடைபிடிக்கல, நம்ம தான் மார்க்கத்துக்கு முரணான வேலையெல்லாம் செய்யறோம். இஸ்லாத்தை தழுவி வர்றவங்களாவது ஒழுங்கா இருந்துட்டு போறாங்கன்னு விட்டுட்டு போங்க. அப்படி குறைஞ்சபட்சம் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரமாக செய்யாமல் இருங்கள் அப்படின்றத அவர்களுக்கு நாம கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். என்னை மாதிரி நிறைய இந்து மக்கள் வந்து நிறைய பேர் இறை தேடுதல் இருக்காங்க. ஒரு நான் இஸ்லாத்தை தழுவி கரெக்டா ஒரு 10-15 நாட்கள் முன்னாடி துரைராஜன் சொல்லி ஒருத்தர் மீட் பண்ணேன். நானும் உசைன் அலியும் போய் மீட் பண்ணும்போது உசைன் அலி சொன்னாரு, நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம் அப்படின்னாரு. போய் பேசும்போது அவர் எனக்கு மேல நிறைய விஷயங்களை வச்சிருக்காரு. குரானை படிச்சிருக்காரு, ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்றாரு. நெருப்புடைய இன்னைக்கு வெயில் தாக்கம் 38 இருக்கும் போதே நம்மளால முடியலையே, அன்னைக்கு நரகத்துடைய தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் வந்து அவர் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு பிரமிப்பா இருந்தது. அவர் அன்னைக்கே நாங்க சொல்லும் போது அன்னைக்கே உடனே களிமா சொல்லி உடனே அவர் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டாரு. ஏன்னா தௌஹீதுடைய விஷயங்கள் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. அவர் அதை சொன்னது மட்டும் இல்லாம என்னுடைய மகன் கிறிஸ்துவ மகளை வந்து கல்யாணம் பண்ணிருக்கான், நீங்க வந்து தயவு செய்து அந்த விஷயத்துல இருந்து நீங்க அவனுக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க, இஸ்லாத்துக்கு வந்து அவன் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த நண்பர் வந்து கேட்கும் போது, அவர் வயதுல மூத்தவர் நண்பர்னு சொல்லி சொல்றேன், அவர் கேட்கும் போது அவர் சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் ஒரு விதமான ஒரு உணர்வு வந்து வருது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இஸ்லாத்தை தழுவி வந்துட்டாரு. தவிஜமா தலைமையகத்துக்கு வந்து ஒரு சகோதரர் தொடர்பு உண்டு. இந்த மாதிரி வந்து திருவள்ளூர் மாவட்டம் பாடி பகுதியில துரைராஜ் என்று ஒரு சகோதரர் இருக்கிறாரு, பிற மத சகோதரர். அவருக்கு வந்து இஸ்லாத்தை எத்தி வைங்க என்று சொல்லி முஸ்லிம் சகோதரர் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், தலைமையகத்துல இருந்து திருவள்ளூர் மாவட்ட நிர்வாக இடத்துல இந்த துரைராஜ் என்ற சகோதரருக்கு நீங்க ஏகத்துவ அழைப்பு பணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்றோம். அந்த அடிப்படையில திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் உசைன் அலி உட்பட மற்ற நிர்வாகிகள் கிளம்பும் பொழுது சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களையும் அழைத்து செல்கின்றார்கள். அப்ப திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளோடு ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்து ஏகத்துவ அழைப்பு பணி செய்கின்றார். அழைப்பு பணி செஞ்சா துரைராஜ் என்ற அந்த சகோதரர் இருக்காரு, அவரும் இதே மாதிரி இவர மாதிரி பல விவரங்கள் விளங்கி வச்சிருந்தாராம். அவருக்கும் சரியான முறையில் இஸ்லாம் சென்றடையவில்லை. இதை போய் சரியான முறையில் இஸ்லாத்தை போதித்த உடனேயே அவர் அந்த இடத்துல இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வு நிகழ்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய சீரிய பிரச்சாரத்தின் வாயிலாக சகோதரர் துரைராஜ் அவர்கள் மூசாவாக தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்ட காட்சியை இப்போது நீங்கள் காண்கின்றீர்கள். துரைராஜ் என்ற சகோதரர் அங்கே களிமா சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் முன்னிலையில முதல்ல பார்த்தோம், அப்துல்லா அவர்கள் வந்து போய் தாவா பண்ணி அப்துல்லா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து அவரு களிமா சொல்லி முத்தமிழ் என்றவர் இஸ்லாத்தை தழுவினார்னு பாத்தீங்க. இங்க என்ன நிலைமை, ஜெய்சங்கர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவினையும் அவர் ஃபைசலாக மாறுகின்றார். அவர் ஃபைசலாக மாறி அவர் போய் தாவா பண்றாரு, துரைராஜ் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போலும் அல்லாஹ்வுக்கு தான். அந்த துரைராஜ் என்ற சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வாங்க, என்னுடைய மகன் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அவன் நேர்வழியில் செலுத்துறதுக்கு நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்க என்று அழைக்கக்கூடிய, அழைப்பு பணி செய்ய அழைப்பு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தையும் ரொம்ப வீரியமாக இந்த சகோதரர் செய்து வருவதும் நமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. திரும்ப திரும்ப சொல்றேன், தர்கா வழிபாட்டுக்கு போறோம், அவுளியான்றோம். அவுளியாக்கு என்ன சார், நபிகள் நாயகமே என்ன சொல்லிட்டாங்க, நீ என்கிட்ட வரம் கேட்காதப்பா, நீ போய் இறைவன்கிட்ட வரத கேளு, இறைவன் அனுமதிச்சா தான் நான் உனக்கு ரெக்கமெண்டேஷனே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது நீங்க போய் அவுளியா கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன தெரியும், நம்மளுடைய ஜனசா முடிஞ்ச உடனே அதை நம்ம அடக்கம் செய்யப்பட்ட பின்பு 2 மலக்குகள் வர்றாங்க. அவங்க வந்து கேக்குறாங்க, உன்னுடைய இறைவன் யாருன்னு கேக்குறாங்க, உங்களுடைய இறை தூதர் யாருன்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு இந்த உயிரை வந்து அல்லாஹ் கைப்பற்றிடுறான். கைப்பற்றி கொண்டு போயிட்ட உயிரை, அல்லாஹ் பிடியில போயிட்ட உயிர் வந்து அவுளியா கிட்ட இருக்குன்னு நம்புறது எவ்வளவு பெரிய மூடத்தனம்ன்றதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம திரும்ப திரும்ப போய் தர்கால போய் உட்கார்ந்துக்கிறோம். அவுளியா கேட்பாரு, அவுளியா கைப்பற்ற உயிர் அல்லாஹ் கிட்ட இருக்கு. அப்ப அல்லாவோட பெரியவரா இருந்தாலும் தப்பிச்சு வந்துட்டாருன்னா அப்ப அல்லாவோட பெரிய ஆளுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப அல்லாவை நீங்க மதிக்கலன்னு தான் அர்த்தம். தயவுசெய்து மதிக்கிறதுனா தூக்கி அவுளியா தூக்கி போட்டுருங்க. எங்களுக்கு நீங்க புத்தி சொல்லணும்.
இல்லப்பா நாங்க அப்படிலாம் கிடையாது, நீங்க வாங்கப்பா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு சொல்லணும். இதை விட்டுட்டு நாங்க உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நீங்க உருவாக்கிறாதீங்கன்றதான் என்னுடைய வேண்டுகோளா நான் சொல்றேன். இதுக்காக தான் நான் வந்து தௌஹீத் ஜமாத்துல நான் பேச்சாளரா வரணும் அப்படின்றதுல நான் மும்முரமா இருக்கேன். தர்கா, தரிகா, தட்டு, தகடு, தாயத்துன்னு நீங்க இங்க வச்சீங்கன்னா எப்படி இஸ்லாத்தை நோக்கி வருவாங்க? நீங்க தர்கான்ற பேரில் அவுலியாவை வழங்கி கொண்டிருக்கின்றீர்களே, அவுலியாவுக்கு உயிர் இருக்குன்னு நம்புறீங்களே. ஒரு மனிதன் இறந்து விட்டால் 2 மலக்குமார் வந்து விசாரிப்பாங்க, அத்தோட உயிர் வந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிருதே. அப்படி இருக்கும் பொழுது இந்த அவுலியாவுக்கு உயிர் இருக்குன்னு நீங்க நம்புறதா இருந்தா, அப்ப அல்லாஹ்வுடைய கையில உள்ள அல்லாஹ்வுடைய வல்லமையில அடங்கி இருக்கக்கூடிய அந்த ரூஹு அல்லாஹ்வுடைய கைய மீறி வந்துருச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? அப்ப அல்லாஹ் அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவனா, அந்த அளவுக்கு வலிமை இல்லாதவனா கேட்கிறாரா? இந்த கேள்விக்கு தர்கா வணங்கியல் பதில் சொல்ல வேண்டும். இஸ்லாத்தை தழுவி வந்து இந்த சகோதரர் கேட்கிறாரே, இப்படிப்பட்ட கேள்விக்கு தர்கால போய் முட்டக்கூடியவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு பிரச்சாரம் சொன்னாரு டேனியல் அவரு. ஒரு முஸ்லீம் வந்து கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவருடைய நம்பரை என்கிட்ட கொடுத்தாங்க. அவருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன், நீங்க கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிறதுக்கு கரெக்டான ரீசன் வந்து எனக்கு சொல்லணும் சார் அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து குன்னூர்ல இருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்கும் போது அவரு சொன்னாரு, இல்ல சார் உங்க குரான்ல வந்து கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, எனக்கு அது வந்து சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அதே சொன்னேன், பைபிள்ல வந்து உங்களுடைய ஸ்திரீகளையும் உங்களுடைய ஆடுகளையும் உங்களுடைய மாடுகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் அழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு சார். இது போட்டிருந்தா கூட பரவாயில்ல சார், குழந்தைங்க ஸ்திரீகளை அழிக்கலாம், பிள்ளைங்களை அழிக்கலாம், குழந்தைங்களை எதுக்கு சார் கொல்லணும்னு சொல்லி நான் கேட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் பைபிள்ல இருக்கு சார். மாடுகளை எதுக்கு சார் அழிக்கணும்? அவங்க வந்து குரோதம் கொண்டுருவாங்களாம். குரோதம் கொண்டு அந்த குழந்தை வளரணும்னா குறைஞ்சது 20-25 வருஷம் ஆகும் சார். அந்த குழந்தை குரோதம் கொண்டு அவங்களை கொல்றதுக்கு எல்லாம் ரொம்ப 25 வருஷம் டைம் ஆகும். ஆடு மாடுக்கெல்லாம் வந்து அந்த சிந்திக்கிற தன்மை இல்ல சார் அப்படின்றது தெளிவா அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அந்த பைபிள் அடுத்த வரி பாத்தீங்கன்னா, புருஷம் சம்பவம் அறியாத ஸ்திரீகளை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் போட்டிருக்கு. இப்போ அவங்க நினைச்சா அவங்க மோட்டிவேட் பண்ண முடியாது சார். இந்த குழந்தைங்களாவது மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாதுங்க. அதை எடுத்து அனாதை இல்லத்துல போட்டு வளர்த்தீங்கன்னா வளர்ந்துருங்க. ஆனா அந்த ஸ்திரீகள் வந்து தன் கண் முன்னாடியே குடும்பத்தினர் அத்தனை பேரையும் ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டிருக்கிறவங்க, அவங்க மூலியமா வரக்கூடிய வாரிசு எவ்வளவு வக்கரமா வளரும் சார். இதை வந்து உங்க பைபிள் சித்தரிக்குது அப்படின்னு நான் கேட்டாரு. செகண்ட் சார், இந்த என்னோட நண்பர் வந்து என்னுடைய போன் நம்பர் வந்து முஸ்லீம் சகோதரர்கள் யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. நான் சொன்ன அர்த்தம் இல்லாம நீங்க போய் கிறிஸ்தவ மதத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னே தெரியாத இதுல இருந்து நீங்க பேசுறீங்க சார். நீங்க உங்க அம்மா என்னவா இருக்காங்க அப்படின்னா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கலப்பு திருமணம், எங்க அம்மா வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, அப்பா வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவர், அப்பா வந்து பிறந்த ஒரு 5 வருஷத்துல இறந்துட்டாரு. அப்போ நீங்க வந்து இஸ்லாம படிக்கல, முதல்ல குரானை படிக்கலன்றத முதல்ல சொல்லுங்க. குரானை படிக்கிறீங்களோ இல்லையோ, விஷயம் என்னன்னு தெரியல, தெரியாம போயிட்டேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரங்கள். இன்னொரு பாதிரியார் அவர் வந்து சொன்னாரு, ஒரு முஸ்லிம் பெண் வந்து ஜெகோவா விட்னஸ் வந்து தழுவுறாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் அவங்க ஏன் தழுவுறாங்கன்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எனக்கு கேட்டு சொல்லுங்க, இந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுங்க. இது இந்த கிடைச்சிருச்சுன்னா எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிரும். ஏன் வந்து நான் முஸ்லீமுக்கு போகக்கூடாது, கிறிஸ்டியன்ஸுக்கு வரணும், அதாவது ஜெகோவா விட்னஸ்க்கு வரணும்ன்றதை எனக்கு சொல்லிடலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 1 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் எனக்கு போன் கால் வரல. இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் மூலியமாவும் பொய்யான சில விஷயங்கள், இஸ்லாத்தை ஏத்துட்டா, இஸ்லாத்துல இருந்து இங்க வந்துட்டாங்க, பெண்களை அடிமைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வந்து அவங்க இன்டியூஸ் பண்ணி நம்மளுடைய இஸ்லாத்துடைய பேரை வந்து அவங்க கெடுத்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இருக்கின்றார்களே, அவங்க வந்து சில பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில முன்னெடுத்து செல்கின்றார்கள். பொய்யதான் மூலதனமா வைத்து தங்களுடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல அவர்கள் அவிழ்த்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய் புழுகு மூட்டை என்னன்னா, பல பேரை காட்டுவாங்க. இவர் யாரு தெரியுமா? மூசா என்ற மோசஸ். இவர் யாரு தெரியுமா? அப்துல் காதர் என்ற டேவிட் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவி கிறிஸ்தவர்களாக மாறி வருகின்றார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரம்மையை ஏற்படுத்துறது. அப்படிப்பட்ட ஒரு புழுகு மூட்டையை இவரிடத்திலேயும் அந்த பாதிரியார் அவிழ்த்து விட்டு இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு? உடல நம்பரை கொடுங்க, நானே போனை போட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனை போட்டு பேசினா, அவர் வந்து ஒன்னும் விவரம் அறியாதவராக, அதாவது என்னன்னா எல்லாமே செட்டிங் தான், சும்மா ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சு வைத்துக் கொண்டு இவர் யாரு தெரியுமா,
இவர் மூசா என்ற மோசஸாக இருந்தவர், இதுக்கு முன்னாடி அவர் தாவூதாக இருந்தார், இப்ப டேவிட்டாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி எல்லாமே செட்டிங் தான், அம்புட்டு செட்டப் தான். அப்படி இவரிடத்திலையும் சில வேலையை காட்டியிருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, போனை போட்டு 4 கேள்வி கிராஸ் கேள்வி கேட்டவனே அவர் முழிச்சு பதில் சொல்ல முடியாம பைபிள்ல குரான்ல சொன்னாராம், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு இருக்கு அதனால கூடாதுன்னு. இவர் அள்ளி போட்டிருக்காரு, குரான்ல கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இருக்கிறத நீ தவறுன்னு சொல்றியா, உன் பைபிள் என்ன இருக்கு தெரியுமா என்று சொல்லி இந்த மாதிரி குழந்தைகளை கொள்ள சொல்லி இருக்கு. உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பழைய ஏற்பாடு சங்கீதம் 137வது அதிகாரம் 9வது வசனம். புருஷ சமயோகம் அறியாத அந்த நல்ல ஸ்திரீகளை எல்லாம் பெண்களை எல்லாம் நீ கரெக்ட் பண்ணி வச்சுக்கோ, எதிரியா பிடிக்கப்படுறாங்கல்ல அப்படிப்பட்ட பெண்களை நீ அனுபவிப்பதற்காக வைத்துக்கொள் என்று சொல்லி பைபிள் சொல்கின்றதே, இது சரியா என்று கேள்வி கேட்டிருக்காரு. பதில் சொல்ல தெரியல. அவர் அரண்டு போய் என் நம்பரை எந்த முஸ்லீம் ஆளுகளுக்கும் கொடுத்துடாதீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயம். அப்படின்னா என்ன செட்டப்பு தானே, தெரியுதா இல்லையா? இப்ப இந்த மாதிரி இங்க முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றோம். இப்படி சொல்லுவாங்க, இவர் இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தள்ளி வந்திருக்காருன்னு நம்மள்ட்ட பொய் மூட்டையை அவிழ்த்து விடுவாங்க. நம்பரை கொடுங்க, ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு 4 கேள்வி கேட்டா பதில் தெரியாது. அப்போ முஸ்லீம் சும்மா இருக்கக்கூடிய ஆளுகளையே முஸ்லீம்னு சொல்லி ஏமாத்துறது. அவ இப்படிப்பட்ட பிராடு பித்தலாட்ட வேலைகளையும் பாதிரியார்கள் செய்து வருகின்றார்கள் என்பதையும் இங்கே நாம பதிவு செய்து கொள்கின்றோம். இப்போ என்ன, நான் இந்த பேச்சாளர் ஆகணும்ன்றத என் மகளுக்கு என்னுடைய மகிட்ட நான் சொல்லிட்டு இருக்க காரணத்தினால, நேத்திக்கு அவங்க ஸ்கூல்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததா அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் சாயந்தரம். அவங்க டீச்சர் பேர் மலர், அவங்க சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க, அம்பத்தூர்ல என்னுடைய பொண்ணு. அவங்க சொன்னாங்களாம், நீங்க ஜீசஸ் கும்பிடணும், அவருக்கு மேல பிதா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். என்னுடைய மக கேட்டிருக்கா, இப்ப பிதான்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா பிதா கிட்டே நாங்க டைரக்டா கும்பிடுறோமே, நீங்க எதுக்கு நீங்க ஜீசஸ் கும்பிடணும்னு சொல்லி சொல்றீங்க, ஜீசஸ் அப்படி கும்பிட சொல்லி சொல்லியிருக்காரா, நீங்க ஆதாரம் காட்டுங்க பைபிள்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சிடிஸ் எல்லாமே அண்ணனுடைய சிடிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த கிறிஸ்டின்ஸோடைய விவாதங்கள் எல்லாம் நடந்த சீரீஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால என் மக தானா அந்த விஷயங்களை கேட்கும் போது, அடுத்த நம்ம கிட்ட இருந்து வந்த ஒரு பொண்ணு அதாவது எப்படி சத்தியத்தை புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். நான் என் மகிட்ட இப்படி எல்லாம் பேசி நான் சொல்லி கொடுக்கல, ஆனா அவன் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பைபிள்ல இருந்து ஆதாரம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு அவங்க டீச்சர் சொன்னாங்களாம், இல்ல அவர் ஜீசஸ் அவரை கும்பிடக்கூடாது, பிதாவை தான் கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நாங்க அப்ப அவரே கும்பிடுறோம் மேடம், எனக்கு பைபிள்ல இருந்து ஆதாரத்தை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டீச்சர் கிளம்பி போயிட்டாங்களா, அந்த ஸ்பாட்ல இல்லையா, அவங்களும் ஓடி போயிட்டாங்க. அடுத்து எப்படி ஓடுறாங்கன்றது மக்கள் ஓடுறதான் குறிக்கோளா இருக்காங்க, யாரும் நின்று பதில் சொல்ல தயாரா இல்ல. சகோதரர்களே, அதாவது இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரையானால் அவரிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுகின்றது என்பதற்கு அவருடைய மகளுடைய சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கின்றது. அந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல போய் அவங்களுடைய மகள் படிக்கிறாங்க. எத்தனாவது வகுப்பு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவங்களுடைய மகள் அவங்க இஸ்லாத்தை தள்ளி வர்றாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இஸ்லாத்தை தள்ளி வர்றாங்க. குருட்டுத்தனமான வரல, தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அந்த விவாத டிவிடிகளை எல்லாம் பாக்குறாங்க. சகோதரர் பிஜே அவர்களுடைய இனிய மார்க்கம், இங்கே இனிய மார்க்கம் தான் வேலை செய்யுது. அதோடு மட்டுமில்லாமல் மற்ற புத்தகங்கள் இதெல்லாம் பார்த்து, இந்த டிவிடிகள் எல்லாம் பார்த்து, அதுல நாம கேட்கக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளை 8ஆம் வகுப்பு ஆசிரியரிடத்துல போய் கேட்டிருக்காங்க. ஜீசஸ் வணங்க சொல்றீங்களே, ஜீசஸ் தன்னை வணங்க சொல்லி சொன்னாரா, ஆதாரம் காட்ட முடியுமா? பிதாவைத்தான வணங்க வேண்டும், நான் பிதா வணங்குறேன், நீங்க எதுக்கு ஜீசஸ் வணங்க சொல்றீங்க என்று கேள்வி கேட்டா டீச்சர் எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். டீச்சருக்கு பதில் சொல்ல முடியல. நிலைமையை பாருங்க. அப்ப என்னன்னா, அதுவும் இல்லாம இவரெல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுக்கலையா, அதையும் அவர் சொல்றாரு, நான் சொல்லி கேட்கல, நான் என்னுடைய மகனுக்கு நான் சொல்லியும் தரல, அதுவா வருது. காரணம் என்ன? சத்திய பிரச்சாரம் உள்ள போயிட்டா அதனுடைய சுடர் ஒளிர்விட ஆரம்பித்து விடும் என்பதற்கு இவருடைய மகளுடைய இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக திகழ்கின்றது.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மகள் யுக்தாஸ்ரீ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வகுப்பு ஆசிரியராக இருக்கக்கூடிய கிறித்தவ ஆசிரியரிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு அந்த கிறித்தவ ஆசிரியர் பதில் சொல்லாமல் திணறக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதே நேரத்தில் முஸ்லிம் சகோதர சகோதரிகள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாம் கிறித்தவ பள்ளிக்கூடங்களில் சேர்த்து விடுகின்றோம். கிறித்தவ பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளை அல்லேலூயா பாடச் சொல்லியும் இயேசு அப்பா ரட்சிப்பார் என்று இயேசுவை வணங்கக்கூடிய பிள்ளைகளாக இஸ்லாமிய பிள்ளைகளை மாற்றக்கூடிய அவல நிலையை நாம் காண்கின்றோம். இப்படி தங்களுடைய குழந்தைகளை கவனிப்பாரற்று விடும் பெற்றோர்கள் யுக்தாஸ்ரீ அவர்களுடைய இந்த செயலில் இருந்தாவது பாடம் படிக்கட்டும். முஸ்லிம்கள் சிந்திப்பார்களா? என்னுடைய மனைவிட்ட வந்து நான் அந்த களிமா சொல்லிட்டு போது வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இருந்த நேரம், அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு என் மனைவிட்ட சொல்றேன், சப்போஸ் நான் மரணித்துட்டால் என்னுடைய உடம்ப வந்து நீ தவ்ஹீத் ஜமாத்திடம் கொடுத்துரு, அவங்க இஸ்லாமிய முறைப்படி நபி வழியில வந்து நான் அடக்கம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது என் மனைவி வந்து நாம இந்த பக்கம் வரவே கூடாது முதல்ல அவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. இப்ப இன்னைக்கு ஆயிஷாவா வந்து இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க, அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நான் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஜனசாவுடைய அது வந்து நபி வழியில தான் நீங்க அடக்கம் செய்யப்படுவீங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து இறைவன் வந்து அவங்க கிட்ட வந்து அத கொண்டு வந்து வெளிப்புற வச்சிருக்காரு. அது நான் இதுக்காக நான் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் தவ்ஹீத் ஜமாத்துல. அவர்கிட்ட நான் சையத் இப்ராஹிம் சார்கிட்டையும் ஹுசைன் அலிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஜனசா வந்து எனக்கு நபி வழியில தான் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க அபிடேவிட் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஷால்லா அதை நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறது ரெடியா. அந்த மாதிரி வரும்போது நபி வழிகளில் வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு என் வீட்டுல சொல்லிட்டு இருக்கும்போது என் மனைவியிட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பிறப்பால வந்து கொஞ்சம் உயர்ந்த சமுதாயத்துல இருந்து பிறந்துட்டதுனால எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வரும் அப்படின்றத நான் வந்து பயப்படுறேன். இந்த என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தாய் தந்தையர் தகப்பன், என்னுடைய தம்பிகள், என்னுடைய மாமன், என்னுடைய மைத்துனர்கள், இவங்க எல்லாராலையும் வந்து இது பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நான் வந்து முறைப்படி வந்து நபி வழியில வந்து அடக்கம் செய்யணும்ன்றதை நான் விருப்பப்படுறேன் அப்படின்றத நான் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ். என்னுடைய மனைவிட்ட வந்து நான் அந்த களிமா சொல்லிட்டு போது வீட்டுல பிரச்சனை வந்துட்டு இருந்த நேரம், அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு என் மனைவிட்ட சொல்றேன், சப்போஸ் நான் மரணித்துட்டால் என்னுடைய உடம்ப வந்து நீ தவ்ஹீத் ஜமாத்திடம் கொடுத்துரு, அவங்க இஸ்லாமிய முறைப்படி நபி வழியில வந்து நான் அடக்கம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது என் மனைவி வந்து நாம இந்த பக்கம் வரவே கூடாது முதல்ல அவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க. இப்ப இன்னைக்கு ஆயிஷாவா வந்து இன்னைக்கு என்கிட்ட சொல்றாங்க, அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நான் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஜனசாவுடைய இது வந்து நபி வழியில தான் நீங்க அடக்கம் செய்யப்படுவீங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து இறைவன் வந்து அவங்க கிட்ட வந்து அத கொண்டு வந்து வெளிப்புற வச்சிருக்காரு. அது நான் இதுக்காக நான் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் தவ்ஹீத் ஜமாத்துல. அவர்கிட்ட நான் சையத் இப்ராஹிம் சார்கிட்டையும் ஹுசைன் அலிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஜனசா வந்து எனக்கு நபி வழியில தான் எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க அபிடேவிட் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ஷால்லா அதை நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் பண்ணி கொடுத்துறது ரெடியா. அந்த மாதிரி வரும்போது நபி வழிகளில் வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு என் வீட்டுல சொல்லிட்டு இருக்கும்போது என் மனைவியிட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பிறப்பால வந்து கொஞ்சம் உயர்ந்த சமுதாயத்துல இருந்து பிறந்துட்டதுனால எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வரும் அப்படின்றத நான் வந்து பயப்படுறேன். இந்த என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தாய் தந்தையர் தகப்பன், என்னுடைய தம்பிகள், என்னுடைய மாமன், என்னுடைய மைத்துனர்கள், இவங்க எல்லாராலையும் வந்து இது பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நான் வந்து முறைப்படி வந்து நபி வழியில வந்து அடக்கம் செய்யணும்ன்றதை நான் விருப்பப்படுறேன் அப்படின்றத நான் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன்.
அவருடைய கடைசி கோரிக்கை. அவருடைய கோரிக்கையை பார்த்தால் நபி ஒளியை புறக்கணிக்கக்கூடிய பெயர்தாங்கி முஸ்லிம்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு கோரிக்கை. தான் இறந்துவிட்டால் தன்னுடைய உடலை நபி ஒளி அடிப்படையில தான் ஜனாசா தொழுகை நடத்தி தன்னை அடக்கம் செய்ய வேண்டும். இப்படி பாத்தீங்களா? இல்ல எப்படி இருந்த ஒரு நபரை எப்படி மாற்றி காட்டுகிறான் பாருங்க. இவரிடத்திலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டாமா? இஸ்லாமிய பெயர்தாங்கிகள் ஒவ்வொரு ஊர்களிலையும் ஜனாசா தொழுகை நடத்த விடாமல் தடுக்கக்கூடியதை பாக்குறோம். நபி ஒளி அடிப்படையில் நடத்த போனோம் என்றால் பள்ளிவாசல்ல மையவாடியில இடம் தர மாட்டேன்றாங்க, மறுக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒவ்வொரு ஊர்லயும் ஃபைட் பண்ணி அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணக்கூடிய நிலைமை. என்ன காரணம்? கூத்தடித்தார்களா, கும்மாளம் போட்டார்களா, குடித்தார்களா, விபச்சாரம் செய்தார்களா? என்ன காரணத்தினால தடுக்கிறீங்க என்று கேட்டால் நபி வழி அடிப்படையில் இவன் ஜனாசா தொழணும்னு சொல்றான், இவனை விடக்கூடாது என்று சொல்லி நபி வழி அடிப்படையில ஜனாசா தொழுகையை தொலைவிட மாட்டோம் என்று சொல்லி தடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இங்க இவருடைய நிலைமை என்ன? நான் முஸ்லிமா ஆயிட்டேன், அவருடைய அந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, ஒரு உயர்ந்த ஜாதியிலிருந்து வந்திருக்கிறாரு, எல்லாம் நல்ல படிப்பு, நல்ல தரமான சம்பளம், உயர்ந்த ஜாதி. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவர் இஸ்லாத்தை தழுவக்கூடிய இந்த நிலைமை தன்னுடைய ஜாதிக்காரர்களுக்கு தெரிந்தா வெட்டி விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள் என்ற நிலைமையில உறுதியா நிக்கிறாரு. உயர்ந்த ஜாதியா இருக்கிறதுனால பிரச்சனை பண்ணுவாங்க, என்னைய கொண்டு போய் எதிரிச்சிடக்கூடாது, என்னுடைய ஜனாசாவை ஜனாசா தொழுகை நடத்தி நபி வழி அடிப்படையில் அடக்கம் பண்ணுங்க, தவி ஜமாத்து நிர்வாகிகளிடத்துல ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நம்மளை கான்டாக்ட் பண்ணாரு. நபி வழி அடிப்படையில தான் எனக்கு நடக்கணும், என்னைய கொண்டு போய் எங்க மத பிரகாரம் செஞ்சிடக்கூடாது, நீங்க தான் ஆவணம் செய்ய வேண்டும் என்று நிர்வாகம் மூலமா மாநில நிர்வாகத்தை தொடர்பு கொண்டார். நம்ம என்ன சொன்னோம்? கெசட்ல நேரம் மாத்தி அரசாங்க ரெக்கார்டு பூர்வமா நீங்க முஸ்லீமா மாறிவிட்டீர்களே, ஆனால் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது என்ற ஒரு ஆறுதலையும் அவருக்கு நாம சொல்லி இருக்கிறோம். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு படிப்பினை பாருங்க. அந்த அவங்களுடைய மனைவி ஆரம்பத்தில் எதிர்த்தாங்களாம், இப்ப அவங்க என்ன சொல்றாங்களா, மௌத்தா போனா உங்களுடைய உடல்ல தவீஜமாத்தை தான் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறான். இந்த சகோதரருக்காக நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். என்ன படிப்பினை? இப்படி எவ்வளவு பேர் நபி ஒளியை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமே, இந்த சகோதரர் இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றாரே என்பதை பார்த்தாவது நாம படிப்பினை பெற வேண்டும். அப்போ கிறிஸ்டியன்ஸோடைய டிபேட் விவாதங்கள் போய்கொண்டே இருந்தது. போய்கொண்டே இருக்கும்போது ஒரு பாதிரியாளர்கள் கூட அதுக்கு சரியான விடைகள் இல்ல, நீங்க இப்படி நீங்க ஆரம்பத்திலிருந்து படிக்கணும் அப்படின்றாங்க. ஆரம்பத்திலிருந்து படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆகமமா எடுத்து வச்சு படிச்சா கூட அவங்களுக்கு அதுல சரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்ல முடியல அவங்களால. தவ்ஹீத் ஜமாத்துடைய சீடிக்கள் நிறைய பார்த்திருக்கேன். அந்த ஜெர்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சான்ல இருந்து வருவாருங்க, பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அவர் தெளிவா பேசுறேன்னு நினைச்சு எடுத்து ஒவ்வொரு விஷயமா உடைப்பாருங்க. நான் ஆரம்பத்துல இருந்து ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பாத்தீங்கன்னா இவங்க எதுக்குமே பதில் சொல்ல, இவங்க எதுக்குமே பதில் சொல்ல பாரு. ஆனா கடைசியில அந்த சீட்ல இருந்து கேமரா லைவ் கவரேஜ்ல பார்க்கும்போது அது தெரியும். நம்ம இஸ்லாமிய சேர்ந்த அத்தனை பேரும் அங்க உட்கார்ந்த இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி அப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுடைய வந்ததுல பாதி பேர் காணாமலே போயிட்டாங்க. பாதி பேருன்னு சொல்ல முக்காவாசி பேர் காணாம. நீங்க அதை பாப்பீங்க, அந்த லைவ்ல அந்த சீடியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். Surah chapter 10 verse 94, Allah asked Hazrat Muhammad to check if he has doubt with the Christians. Surah 10:94 Hazrat Muhammad அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், உங்களுக்கு சந்தேகம் வந்தால் வேதத்தை பார்த்து நீங்க கேளுங்கன்னு சொன்னாரு. Questions were raised in the first session. Remember that they have not still answered. நேற்று காலையில முதல் செஷன்ல இந்த கேள்வி கேட்ட இதுவரைக்கும் பதில் சொல்லல. What happened to Allah's word? Still not answered. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்ன ஆயிற்று? இதுவரைக்கும் பதில் சொல்லப்படவில்லை. Surah chapter 15:19 Allah promised to protect this message, and I have also explained that the message applies for the other scriptures. What happened to the Allah's promise? Has Allah failed? Not answered. சூரா 15வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதத்துக்கு இன்னும் பதில் வரல. Not answered. இதெல்லாம் இன்னும் கேள்வி இன்னும் பதில் சொல்லப்படவில்லை. Corrupted text, not answered. அது இன்னும் பதில் வரல. Not many logical questions related to this we asked. Not a single one they answered. They just skipped the question. இதுக்கு சம்பந்தமான தத்துவ ரீதியான கேள்விகளை நம்ம எழுப்பினோம், அதுக்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை, சும்மா அவர்கள் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. And see, the questions that they raised in the previous session, we are answering it now. The questions that we are raising from the first session is not still answered. போன செஷன்ல அவர்கள் எழுப்பினதான எல்லா கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்திருக்கிறோம். ஆனா இந்த விவாதத்தின் தொடக்க நாள்ல நம்ம எழுப்பின கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் கொடுக்கல. நேற்றிலிருந்து இன்றைக்கு இரவு வரைக்கும் நடந்த இந்த வாதத்துல
ஒரு ஆதாரத்தை காட்டி நாங்க இதனாலதான் பைபிள இறைவேதம் என்று நம்புறோம் சொல்லி ஒரு ஆதாரம் காட்டவில்லை. தலைப்பு முடிந்து விட்டது. ஆனா பைபிள் இறைவேதம் இல்லைன்றதுக்கு அவ்வளவு ஆதாரங்களை நம்ம அள்ளி போட்டிருக்கிறோம். இறைவேதம் என்பதற்கு அவங்க ஆதாரம் காட்டணும். சரி, குர்ஆன்ல தௌராத் இன்ஜீல் இருக்குது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லி அக்கு வேற ஆணி வேற விளக்கம் கொடுத்த பிறகு மறுபடியும் அதை பட்டியல் போடுறார். உலகத்தில் அதிசயமான விவாதம் இது. அதாவது விவாதத்தை வைத்த பிறகு பதில் சொல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேட்கறத பார்த்திருக்கிறோமா? இவர் என்னவெல்லாம் இப்ப லாஸ்ட்ல சொன்னாரோ, தௌராத்தை கொண்டு வாங்க, தௌராத்து நேர்வழி இருக்கு, எல்லாத்துக்கும் வரக்காவுல இருந்து இவர்கள் கொண்டு வந்ததுல இருந்து அனைத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு என்னுடைய அமருடைய துவக்கத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு அந்த நேரத்துக்கு ஒண்ணும் இல்லாதனால முதல்ல வச்சார அதையே எடுத்து வரிசையா படிக்கிறார். இது மக்களுக்கு பளிச்சென்று தெரியும். ஒருத்தர் விவாதத்துல அவர் ஒண்ணு நிலைநாட்டவில்லை என்பதற்கு அவங்க போடக்கூடிய ஆக்ஷனோ சத்தமோ அது நிக்காது. இந்த குர்ஆன் வச்சுதான் உங்களுக்கு இறைவேதம் நீங்க சொல்றீங்கன்ற அர்த்தமாகுது. உங்க மக்களுக்கு உள்ள ஒரு ஆதாரத்தையே உங்களுக்கு காட்டல. இந்த குர்ஆன்ல தௌராத் இன்ஜீல் சொல்ற இதுதான் சொல்லி இவ்வளவு நாள் ஒன்றரை நாள் நீங்க பேசுனீங்கல்ல, ஒரே ஒரு முஸ்லிம் அவங்க சொல்ற நம்பினா கைத்துங்க. இதுதான் பயன். அதுதானே சொல்ல வந்தீங்க, எங்களுக்கு தானே சொல்ல வந்தீங்க. ஒரு முஸ்லீம் கூட தௌராத் இன்ஜீல் சொல்ற இது இல்லைங்கிற அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறோம், ஒரு அசைக்கவே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு சொன்னீங்களா, அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கிறது? கிட்டத்தட்ட 85 சீட்டு காலியா இருக்கிறது. அதாவது என்னன்னு கேட்டா, என்னமோ சொல்லுவீங்க என்பதற்காக ஆர்வமா உட்கார்ந்தவர்கள் நீங்க என்னத்தான் சத்தத்தை ஒசத்தினாலும் சரி, பாய்ந்து சொல்வது மாதிரி நினைத்தாலும் சரி, சிந்தனையாளர்கள் சிலர் இருக்கிறாங்க. அந்த குருட்டு நம்பிக்கையை விட்டு விலகி கேள்வி சரியா இருக்குது, பாயிண்ட் சரியா இருக்குது, விஷத்தையாவது குறைஞ்ச குடிக்க சொன்னோன்னு நிறைய, அதுல 25 பேர் காலி. விஷத்தை குடிப்பாங்கன்னு பார்த்தாங்களா? அவங்களும் பார்த்தாங்க, என்னடா இவ்வளவு பைபிளுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாங்க, பைபிள் காவலர்களா உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் குடிப்பாங்க, குடிச்சு நிரூபிச்சு எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம வேதத்தை நிலைநாட்டி பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்தம் என்று நிரூபித்து விவாதத்தை முடித்து விடுவார்கள் என்று பார்த்தாங்க. பார்த்தா ஆஹா, என்னடா தெரியாதனமா நம்பி வந்துவிட்டோம், நாங்க அழைச்சிட்டு வந்தாலும் செலக்ட் பண்ணி பொறுக்கு மணியா கூட்டிட்டு வர்றீங்க, அந்த மாதிரி மக்களுக்கே உங்களுடைய வாதங்கள் எடுபடாம போயிட்டாங்க. அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க என்னமோ கரெக்டா சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கிறீங்க, ஒண்ணும் இல்லை என்பதற்கு நீங்கள் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்த மக்கள்ல பாதிக்கு மேல காலி. அப்ப அதுல இருந்து புரிந்து கொள்ளவில்லையா? அது இறைவேதம் நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னா இன்னத்துக்கு நினைக்கிறோம்னு சொல்லுங்க. அல்ல நாங்க சொன்ன மாதிரி சில முன்னறிவிப்பு இருக்கு, நிறைவேற்றி காட்டுறோம் சொல்லுங்க. அப்படிதான் நீங்க லாஜிக் பண்ணுங்க. இறைவேதத்துக்குரிய என்னென்ன லாஜிக் எல்லாம் இருக்கிறது, இது மனித வார்த்தையில் இருக்காதுன்னு சொல்லுங்க. என்னத்தையாவது ஒரு காரணம் சொல்ல முடிஞ்சா இல்ல. அதே நேரத்தில் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பைபிள் சொன்ன முன்னறிவிப்புகள் சொன்ன அவ்வளவு பொய்களையும் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம். சண்டை போட்டு இந்த அவங்க கோபமா இருக்காரு எம்எல்ஏ. ஏன்னா ஒருத்தரை ரெடி பண்ண சொன்னோமா, 650 ஏதோ ரெடி பண்ணி இருக்கிறாங்க ஸ்லைட. அவங்க எங்களுக்கு எப்ப தரப்போறீங்க, நான் நிப்பாட்டி கொடுக்குறேன், இவ்வளவு வச்சிருக்கிறோமா நாங்க எப்பள்ளி போடுறதுன்னு சொல்லிட்டு, அப்ப அதுல ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரு. அப்ப அவ்வளவு ஆபாசம் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறோம். ஆனா ஒரு முன்மாதிரி காட்டிட்டாங்க. நம்ம தலைப்புக்கு அப்பாற்பட்டு இருந்தா கூட குர்ஆனை பத்தி கேட்டாங்கல்ல, அதனால நம்ம அந்த தலைப்புல இதையும் சேர்த்து போட்டுக்கிறோம். அவங்க வீணா போறது இல்ல, அவங்க போட்டு காட்டிட்டதுனால அவங்க சொல்றதுக்கு பதிலையும் சொல்லி கொண்டு என்ன செய்வோம், இந்த எடுத்த சரக்கு வீணாவெல்லாம் போவாது, அது அங்க பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவங்க மீறி முன்மாதிரி காட்டி விட்டார்கள். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, புழு பொய்கள், புழு முரண்பாடு, புழு ஆபாசம். என்ன ஆபாசம்? கேட்க சகிக்க உன்னத பாட்டு அந்த கொங்கை மரம் சகிக்க முடியல. உங்களுடைய எந்த பதிலாயாவது உங்க சகோதரர்கள் பைபிளையும் வைத்து நாங்க வாதத்தையும் வைத்து உங்களுடைய பதிலை வைத்து படிப்பார்களே, ஆனால் அவங்க என்ன கேட்கறாங்க, இவர் என்ன சொல்றாரு, இந்த அசிங்கம் இருக்குன்னு என்ன கேட்கறாங்க. அதுக்கே பதில காணாம மவள கல்யாணம் கட்டுறதுக்கு வேணா அப்பனுக்கு சொல்லுவாங்களா என்று இப்படி ஒண்ணு ஒண்ணா சிந்திச்சாங்கன்னு வைங்க. அதுக்கு நீங்க சொல்ற பதில் இல்லை என்றுதான் நினைப்பார்கள். நீங்க இங்க இருக்க அந்த அரங்கத்தில் என்ன மாதிரி ரிசல்ட்டை பார்க்கிறீர்களோ அதுதான் இது வீடியோக்களாக கேசட்டுகளாக போகும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு முஸ்லீமும் கூட உங்கள் வாதத்தை நம்ப மாட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்ற முடிவுக்கு வருவார்கள் என்பதற்கு தெளிவான சான்றை நம்ம எடுத்துக்காட்டு. பதில் சொல்றேன் நான் கேள்வி கேட்கறேன் நினைச்சிட்டு கேட்பாருங்க, ஆனா பதில் சொல்ல தெரியாது. ஆனா அதே அவரு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் முதல் விஷயம் பைபிள் இறைவேதமானே ஓடி போயிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்ல, குர்ஆன் இறைவேதம் இல்ல அப்படின்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் தௌஹீத் ஜமாத். அப்ப அதுல அவங்க பங்கேற்று இருக்கணும்ல, அவங்க கேள்விகளை கேட்டிருக்கணும்ல, கேட்க தயாரா இல்ல.
இங்க இருந்து போய் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இல்ல நீங்க லைவ் ரிலே பண்ணக்கூடாது, நீங்க வந்து சீடியா வேணா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சீடியா போட சொல்லிட்டு அதுக்கும் அவங்களுக்கு பதில் தெரியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அடுத்து இந்த பாதிரியார்கள் விவாதம்னு சொல்லிட்டு IAS இந்தியன் அனாரிய சபான்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா நான் இதை சொல்றேன் அதை சொல்றேன் முதல்ல ஆரம்பத்துல ஒருத்தர் பேச ஆரம்பிப்பார், ஒரு வயதானவர். முதல்ல ஒரே ஒரு தடவை முதல் எடுத்த உடனே ஒரு 3 நிமிஷம் பேசுவார். அதுக்கப்புறம் அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள்ல பார்த்தேன், அந்த CD முடிகிற வரைக்கும் அவர் பேசவே இல்லை. இங்கு கூடியிருக்கிற நமக்கு தேவை பழையபடி நாம் நியாயப்பிரமாணத்திற்கு போக வேண்டுமா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற இதற்கு போக வேண்டுமா, கிருபையின் பிரமாணமாகிய மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, மனந்திரும்புதல், பரலோக ராஜ்யம் என்ற கிருபையின் பிரமாணத்திற்கு போக வேண்டுமா? இயேசுவே ஒருவர் கன்னத்தில் அறைகின்றார். அறையும் பொழுது இயேசு என்ன செஞ்சிருக்க வேண்டும்? இன்னொரு கன்னத்தை காட்டி இந்த கன்னத்துல அறைங்கன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? என்னைய ஏன் அரைஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவ வந்து ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்ட வேண்டும் என்று சொன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியவில்லை. எந்த ஒரு நபராலும் நடைமுறை சாத்தியம் இல்லாத, நடைமுறைப்படுத்த முடியாத சட்டத்தை யார் சொல்லி இருக்கின்றார் என்றால் இயேசு அவர்கள் தான் கூறியிருக்கின்றார்கள். அதை அவராலே நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். நடைமுறை சாத்தியமற்ற, தெளிவற்ற, முழுமையான விளக்கமில்லாத புத்தகம். லூக்கா அதிகாரம் 1 வசனம் 1 4 வரை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, இதை நான் தீர விசாரித்தறிந்து எழுதினேன். நிறைய பேர் எழுத பொறுப்பட்டாங்க, நான் தீர விசாரித்தறிந்து எழுதினேன். நான் கிட்ட கடவுள்கிட்ட நான் கேட்டு எழுதினேன்னு அவர் சொல்லல. உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, ராட்சசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே. நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போளத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். என்ன ரசம் உங்களுக்கு வந்தது? இதெல்லாம் என்ன ரசம்? இது என்ன ரசம்? காமரசம். இது காமரசம்ங்க. இது இறைவேதமே அல்ல. அவங்க சொல்லுவாங்க விளக்கல, ஒரு வசனத்துக்கு கூட, முதலாவது கேட்ட ஒரு கேள்விக்கு கூட குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை சுட்டி காட்டி ஒரு விளக்கம் கொடுக்கல. ஆண் குழந்தைகள் அனைவரையும் இப்போதே கொண்டு விடுங்கள், ஆணுறவு கொண்ட பெண்கள் அனைவரையும் கொண்டு விடுங்கள், ஆனால் ஆணுறவு கொள்ளாத இளம் பெண்கள் அனைவரையும் உங்களுக்காக உயிரோடு வைத்துக் கொள்ளுங்கள். உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேர் பெற்றோர். புள்ளைய புடிச்சுங்க, அது பாறையில மோத வச்சு அப்படி அடிக்கணுமா? ஏங்க, இது கல்லெஞ்சக்காரன் செய்யக்கூடிய ஒரு செயல். அவங்க கூட இது செய்ய மாட்டானே, இது இப்படி சொல்லுத. நாம ஏற்கனவே கேட்டோம், குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? கருத்தருக்கு உரிமை இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கொலை செய்வாரா? கருத்து சொல்லுவாரா? அப்ப கடவுள் வந்து கொடூரமான கடவுள் என்றுதானே உங்களுடைய பைபிள் சுட்டி காட்டுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன பைபிளில் எழுதப்பட்டவைகள் நடந்தவைகள், பைபிளில் எழுதப்பட்டவைகள் நடக்கிறவைகள், பைபிளில் எழுதப்பட்டவைகள் இன்னும் நடக்கிறவைகள். லேவியராகமம், கூலி வேலை செய்கிறவன் பரிசுத்தமானவைகளை புசிக்க கூடாது. சாப்பிடுறதுக்கு என்ன வாய் இருக்குது, அவன் திங்க போறான், ஆனா திங்காத, ஏன்னா நீ கூலி வேலை பார்க்கிறவன். கடவுளுடைய வார்த்தை பைபிள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. கடவுளுடைய வார்த்தையும் இருக்கிறது, அயோக்கியம் செய்த வார்த்தையும் இருக்கிறது, பிசாசு பேசின வார்த்தையும் இருக்கிறது, நல்லவன் சொன்னதும் இருக்கிறது, தீர்க்கதரிசியும் சொன்னது இருக்கிறது என்று சொன்னேன். இவைகளை எல்லாம் ஏவப்பட்டு கர்த்தர் சொல்லப்பட்டதான் எழுதப்பட்டது சொல்லுகிறேன். அத்தனையும் கர்த்தர் சொன்னது என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதில் எழுதப்பட்டது அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தை என்று பைபிள் நீங்கள் காட்டுங்கள், பார்ப்போம். உங்களுக்கு புரியாம பின்ன பேசிக் கொண்டே இருக்கிறீர்கள். இதுல இன்னும் சொல்லுகிறேன், எழுதப்பட்டது மனுஷன் பேசினது உண்டு, அயோக்கிய மனுஷர்கள் பேசினது உண்டு, சாத்தான் பேசினது உண்டு, இன்னும் அநேக கர்த்தருடைய வார்த்தை உண்டு, அடுத்து தீர்க்கதரிசிகள் பேசின வார்த்தைகள் உண்டு. அவங்களே ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க, இது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. நாங்க எங்க சொன்னோம்? இதுல கர்த்த வார்த்தையும் இருக்குது, மனிதர்களுடைய வார்த்தையும் இருக்குது, அதை விட மோசமா போய் அயோக்கியர்களுடைய வார்த்தைகளும் இருக்குது, இன்னும் ஒரு மேல போய் சாத்தானுடைய வார்த்தைகளும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாக்கு மூலமே கொடுக்கறாங்க. இதுக்கு மேல வேற என்ன இருக்குது? அடுத்த 15 நிமிஷம் தேவையே இல்லை. உங்களோட வாக்கு மூலமே கொடுக்கறாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அந்த பக்கத்துல இருந்த 2 பேர் வந்து மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஒரு கேள்விக்கு கூட தெளிவான அர்த்தங்களும் ஒரு விளக்கங்களும் கிடையாது. நம்மள கேட்பாங்க கேள்விகள், தவி ஜமாத்த இதுக்கு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல, நம்ம சொல்லியிருக்கோம், பதில் சொல்லியிருக்கோம். எப்பனா கடைசியா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம்.
ஒரு கேள்வி கூட விடுபட்டதா வந்து சரித்திரமே இல்லைங்க. அப்படி விடுபட்டதுன்னா அந்த சீடியை அடிச்சு நம்மளே கொடுப்போமா மக்களுக்கு? அந்த சீடி எங்க கிட்ட கொடுப்பாங்களா தவ்ஹீத் ஜமாத்? நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு ஆசையா வர்றவங்கிட்ட நான் மிரண்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சீடியை கொடுக்க முடியுமா? முதல்ல ஜெர்ரி தாமஸோட விவாதம் நடத்துறோம். விவாதம் நடந்த மறுநாளே ஆன்லைன் பிஜே இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. பல லட்சக்கணக்கான மக்களிடத்தை போது பத்தாக்குறைக்கு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய மாவட்ட கிளை நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டிவிடிக்களை கொண்டு போய் தேவாலயங்கள்ல என்ன, பஸ் ஸ்டாண்டுகள்ல என்ன, கிறிஸ்தவ மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல என்ன, இந்து சகோதரிடத்துல என்ன, லட்சக்கணக்கான டிவிடிகளை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் போஸ்டர்களை ஒட்டுறாங்க. விவாத டிவிடிகள் உங்களுக்கு இலவசமா வேணுமா, எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இலவசமா தர்றோம் என்று சொல்லி விவாத டிவிடிகளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா அங்கிட்டு நிலைமை என்ன? அந்த ஜெர்ரி தாமஸ் குரூப் என்ன பண்ணாங்க? விவாத டிவிடியை வெளியிடவே இல்லை, வாயை புத்திக்கிட்டாங்க. காரணம் என்ன? டிவிடியை போட்டா இவர்களை கேவலப்பட்டதை பத்தி இவர்களே சொன்னா என்ன ஆகும் அப்படின்ற அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் கழிச்சு டிவிடியை வெளியிடுறாங்க. வெளியிடுறதுக்கு முன்னாடி முன்னுரை பின்னுரை இடையுரை எல்லாத்தையும் சேர்த்து முன்னுரை வருது. இந்த மாதிரி விவாத டிவிடியை நீங்க பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் உங்களுடைய அந்த இறை விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், இப்படி அறிவிப்பு. படங்கள்லாம் பார்ப்போமா இல்லையா? சில படங்கள்ல வந்து ரொம்ப மோசமான காட்சிகள்லாம் வந்துச்சுன்னா இருதய பலவீனம் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்க வேணாம்னு அறிவு போடுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ தரப்பு என்ன செய்யறாங்க? நம்ம இடத்துல விவாதம் பண்ணி விட்டு அந்த விவாத டிவிடியை வெளியிடுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, விசுவாச பலவீனம் உள்ளவர்கள் இந்த டிவிடியை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி அறிவிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதெல்லாம் அவர் பார்க்கிறாரு. அவர் இஸ்லாத்தை தழுவுவதற்கு அது ஒரு அடிப்படை அளவு ஆதாரமாக இருக்கிறத நாம பார்க்கின்றோம். இது வரைக்கும் நடந்த விவாதங்கள் அத்தனையும் பார்த்திருக்கேன். இந்த கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையில இருக்கவங்க வருவாங்க, பெரியார் இதுல இருந்து. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு அவங்க பேசுவாங்க. பேசுனதுல இந்த கேள்வியெல்லாம் நீங்க எங்களை கேட்க கூடாது, கேட்டீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை எந்திரிப்பாங்க. அதையும் பார்த்தாச்சு. அல்லாஹ்